தாத்தா, தாத்தா வணக்கம். என் செல்வங்களே வணக்கங்கள். என்ன தாத்தா நீங்கள் இவ்வளோ அழகாக்குறீங்க? ஆமாவா? ஒருவேளை எனக்கு பற்கள் குறைவாக இருப்பதனால் அப்படி அழகாக காட்சி அளிக்கிறேனோ? சரிங்க தாத்தா. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சரிப்பட்டு வரவில்லை என்று வந்துவிட்டார்கள். சரிப்பட்டு வரவில்லையா? அதுக்காக அவர்கள் அதற்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு போகாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. பேச்சுவார்த்தைக்கு போய் ஒரு சமாதானத்தையும் ஒரு நல்ல வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை நடத்த அவங்களுக்கு தெரியவில்லையோ என்று நான் யோசிக்கிறேன். தாத்தா, ஒருவேளை நீங்களே பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தால் அல்லது நீங்களே அந்த இரு நாட்டுக்காரர்களாக இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அதற்கு பேச்சுவார்த்தையில் சரி பண்ண வேண்டும் என்று சொல்கிறீர்களே. நீங்களாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் தாத்தா? அது மிகவும் எளிதுமா, அது மிகவும் எளிது. நானாக இருந்திருந்தால் அந்த அமெரிக்கனும் அது இஸ்ராயலும் சேர்ந்து, அது நானாக இருந்தாலும் அல்லது இவர்கள் ஈரான் நாட்டுக்காரனாக நானே இருந்திருந்தாலும் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாலும் என்ன செய்வேன் தெரியுமா? உடனடியாக உலக சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. நான் அந்த பேச்சுவார்த்தையில் நான் கலந்து கொண்டு இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? சில நிமிடங்களிலேயே, சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் அந்த பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு உலக மக்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் நான் ஏற்படுத்த நான் முன்வந்திருப்பேன். சரிங்க தாத்தா, நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் சொல்லுங்கள் தாத்தா, பார்க்கலாம். சொல்லட்டுமா? அவர்கள், நானே அவர்களாக இருந்தால் இவர்கள் கேட்ட கோரிக்கைகளை ஒப்புக்கொண்டு இருந்திருப்பேன். இவர்கள் கேட்கும் கோரிக்கைகளை, சரிப்பா நீங்கள் கேட்ட கோரிக்கைகளை நான் அனைத்து ஒப்புக்கொள்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் இந்த நாட்டுக்காரர்களாக இருந்ததால் என்ன சொல்லிப்பான் தெரியுமா? ஓகே, நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். நீங்கள் கேட்பதை நான் கொடுக்கிறேன், நான் கேட்பதை நீங்கள் கொடுங்கள். அப்படி என்று பேச்சுவார்த்தையில் சொன்னிருந்தால் இவர்கள் பிரச்சனை தீர்ந்திருக்கும், அவருடைய பிரச்சனை தீர்ந்திருக்கும். இவர்கள் கேட்பதை அவர்கள் கொடுத்து விட வேண்டும், அவர்கள் கேட்பதை இவர்கள் கொடுத்து விட வேண்டும். அவ்வளவுதான். நாம் போகும்போது எதையும் சாவுப்பட்டிக்குள்ளே வச்சுன்னு போகிறதில்லை. நம்ம போகும்போது இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் போவதில்லை. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, இதில் என்ன சொத்து, உனக்கு என்ன அப்பேற்பட்ட ஆசை? உண்மையிலேயே நாடு உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடி உதைகளை வேண்டாம்ப்பா, அறிவை பயன்படுத்துங்கள்.
அறிவை பயன்படுத்துங்கள். அவன் கேட்பது அனைத்தையும் கொடுத்து விடுங்கள். இவன் கேட்பது அனைத்தையும் கொடுத்து விடுங்கள். பிரச்சனை தீர்ந்தது. இதுதான் நானாக இருந்திருந்தால் நான் செய்திருப்பேன். ஆம் செல்வங்களே, நாம் கொண்டு போவது ஒன்றுமே இல்லை. நான் நாட்டுக்கு நல்லது செய்கிறேன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தையே பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை என்னவென்று சொல்வது? என்னவென்று சொல்கிறார்? இவர்களாம் மனிதர்களா, மிருகங்கள்? அவர்களும் மனிதர்களா, மிருகங்கள்? மனிதர்களுக்காக, இந்த நாட்டு உலகத்திற்காக நான் போராடுகிறேன் என்று உலகத்தையே அழித்துவிட்டு என்னடா நல்லது செய்கிறவதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களாம் ஒரு நடுவர்களாக நாட்டு உரிமையாளர்களா? நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அவன் கேட்பதை கொடுத்து விடு, இவன் கேட்பதை அவன் கொடுத்து விடு, பிரச்சனை தீர்ந்தது. உலகத்திலே அமைதி கிடைக்கும். மக்கள் அனைத்து உயிர்களும் நிம்மதியாக இருக்கும். பேச்சுவார்த்தை சரிப்பட்ட வரவில்லையா? அவன் கேட்பதை நீ கொடு, அவன் கேட்பதை நீ கொடு. பேச்சுவார்த்தை சில நிமிடங்களிலே முடியும். பேருக்கு பெரியவர்களாக இருந்தால் போதாது. நல்லதை நினைக்கணும், அதையே செய்யணும். தாத்தா, நீங்கள் மட்டும் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் தலைவர்களாக இருந்திருந்தால் உலகத்தில் சண்டையே வராது தாத்தா. உலக மக்களுக்காக நான் நன்மை செய்வதற்காக நான் போராடுகிறேன் என்று இந்த சிறு பிள்ளைகள் தீபாவளி சமயத்தில் டப்பாசை எடுத்து கொளுத்து கொண்டே இருக்கிறார்களே, இந்த மாதிரி ஆயுதங்களை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே. இவர்களுக்கு எப்போ தான் அறிவு வரும்? கடவுளே, இவர்களுக்கு நல்ல அறிவை கொடு, எங்களுக்கு இந்த உலகத்துக்கு நல்ல தலைவர்களை கொடு என்று நாம் கேட்போமா? இவர்களையும் கேட்டுக்கொள்வோமா? அமெரிக்கனே, இஸ்ராயலினே, அவர்கள் கேட்பதை கொடுத்து விடுங்கள். ஈரான் நாட்டுக்காரனே, அவன் கேட்பதை நீ கொடுத்து விடு. நீ போகும்போது என்னத்தை கொண்டு போகிறாய்? நீ கொண்டு வந்த கையும் காலோடு தான் நீங்கள் போகிறா. அது கூட நாசமாகிவிட்டு நீங்கள் போக போகிறீர்கள். அவனை நீ அடித்து விட்டால் அவன் உன்னை விடுவானா? இன்றைக்கோ நாளைக்கோ சாவு வரலாம், மரணம் வரலாம். அதுக்குள்ளே இந்த பெருந்தன்மையான வேலையை செய்துவிட்டு சாவுங்கள். உங்களை சிலை வைத்து கோயில் கட்டி கும்பிடுவார்கள் இந்த உலக மக்கள். என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கேட்பதை கொடுத்து விடு, இவர்கள் கேட்பதை அவருக்கு கொடுத்து விடட்டும். இந்த சின்ன விஷயத்தை செய்ய தெரியாதவர்கள் நாட்டு தலைவர்களா? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. சுயநலம், ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கொண்டு சம்பாதிக்கலாம் என்ற ஒரு ஆசை. நீ சம்பாதித்து என்னத்தை கொண்டு போக போகிறார்? வீண் பேச்சு, பேருக்கு పెద్ద పేరు, தலை நல்ல ஏமி లేదు. ஓகே செல்வங்களே, நீங்கள் கேட்டீர்களே, நீங்கள் மட்டும் அந்த நாட்டு தலைவனாகவோ இந்த நாட்டு தலைவனாக இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் தாத்தா? இல்லை நீங்களே ஒரு நடுவர்களாக இருந்தால் என்ன யோசனை கொடுத்திருப்பீர்கள் தாத்தா என்று கேட்டீர்களே. நான் இப்படி தான் செய்திருப்பேன். ஒரு நடுவனாக இருந்திருந்தால் அவன் கேட்பதை கொடுத்துவிடு, இவன் கேட்பதை நீ கொடுத்துவிடு அப்படின்ற அதிகாரத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருப்பேன்.
அதிகாரத்தை பயன்படுத்த அறிவியலாதவங்களெல்லாம் அதிகாரத்தை பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் உலகம் இப்படி தான் இருக்கும். எப்படியோ இருக்க வேண்டிய உலகம் இப்படி ஆகிவிட்டது இந்த நாசக்காரர்களால் என்றெல்லாம் எனக்கு பேச தோன்றுகிறது. அவ்வளவு தான். நான் ஏதோ என் பாட்டுக்கு மலையை பார்த்து நாய் கொள்ளிக்கிற மாதிரி நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்காக நீங்கள் யாருமே என் மீது தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது? நான் சொல்வது உங்களுக்கு தவறாக தெரிந்திருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லுகிறேன். விட்டு கொடுப்பா. அவன் கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துடு. நீ மட்டும் கேட்டியே, அதை அவன் கொடுத்துட்டான். நீ கேட்குறத அவன் கொடுத்துட்டான், ஆனால் அவன் கேட்குறத நீ கொடுக்கூடாது. அதே மாதிரி தான் அவன் கேட்குறத நீ கொடுக்கூடாது, நீ கேட்கறது மட்டும் அவன் கொடுத்துடணும். என்னப்பா நியாயம் இது? ஒரு தலை ராகம். ஒரு தலை ராகம். இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உலகத்தில் சமாதானம் ஏற்படாது. உலகத்தில் அழிவுதான் ஏற்படும். கொடுங்கள், கொடுத்து வாங்குங்க. வாங்குவதிலேயே மனதை வைத்து கொண்டு இருக்காதீர்கள். முதல்ல நீங்கள் கொடுங்க. அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்துரு. நீ கேட்டதெல்லாம் அவன் கொடுத்துட்டோம். பிரச்சனை தீர்ந்துச்சு. நீ போகும்போது ஏதாவது கொண்டு போகிறதாக இருந்தால் சரி, நீ முயற்சி பண்ணு, எனக்கு தேவைந்தாலும் எடுத்துன்னு போகிறதுக்கு. நம்ம போகும்போது ஒன்றத்தையும் கொண்டு போகிறது இல்லையாப்பா. அலெக்சாண்டரை பாருங்க, அவன் ஆடிய ஆட்டம் என்ன, உலகத்தையே தன் கைவசம் பண்ணிக்கினான். கடைசியில் சாகும்போது என்ன சொன்னான்? 2 கைகளையும் என்னுடைய சபை பெட்டிக்கு வெளியே வைத்துவிட்டு என்னுடைய சபை பெட்டி அமையுங்கள். இவன் போகும்போது வெறும் கையோடு போனான் என்று தெரிந்து கொள்ளட்டும். தெரிந்து கொண்டு இவர்களும் நல்வழியில் நடக்க முயற்சிக்கட்டும். பேருக்கு பெரியவர்களாக இருந்தால் போதாது. நல்ல காரியங்களை நினையுங்கள், நல்ல விஷயங்களை நினைங்க, அதையே செய்யுங்கள். நினைப்பது நல்ல காரியம் என்று அதை எதிர்பார்ப்பது தவறானது. கொடுப்பா, கொடு. உனக்கு இதை விட 10 மடங்கு உனக்கு மோட்சத்தில் உனக்கு இடம் கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். இவன் கொடுத்தான், இவனுக்கு நாம் கொடுப்போம் என்ற கடவுள் உனக்கு கொடுப்பார். சொர்க்கத்திலே உனக்கு இடம் கிடைக்கும். சொர்க்கத்திலே உனக்கு பெரிய ஏரோப்ளேன் கிடைக்கும். இந்த ஏரோப்ளேன் என்னப்பா, ஒருத்தர் ட்ரிப்புன்னு சொன்னால் நாசம் இடம் இது ஏரோப்ளேனு. ஆனால் கடவுள் கொடுக்குற ஏரோப்ளேன் அப்படி இல்லை. சம்மன்ஸுகளை உனக்கு ஏரோப்ளேனாக கொடுப்பார். இந்த சம்மன்ஸுகள் உன்னை ஏந்தி கொண்டு போகும். நீ வச்சுன்னு இருக்கிறது ஒரு ஏரோப்ளேன். கடவுள் பலவிதமான சம்மன்ஸுகளை, பலவிதமான விமானங்களை உனக்கு கொடுப்பார். அவனுக்கு உதவி செய்வதாக சொல்லிக்கொண்டு உன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள பார்க்கிறாயா? இல்லை இவன் இருக்கிறானே என்று இவனை பயன்படுத்தி கொண்டு அவர்களை நாசம் பண்ணலாம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் கூட உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் 10 பேர் சேர்ந்து வரோம் இவனுங்க நினச்சிட்டு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அவனுங்க இருவரும் சேர்ந்து கேட்பதை நீ கொடுத்து விடு. அல்லாஹ் உங்களை நல்லா வைப்பார். அல்லாஹ் உங்களை நல்லா வைப்பார்ப்பா. அல்லாஹ் உங்களை நல்லா வைப்பார். அவன் கேட்கறத கொடுத்துருங்க, இவன் கேட்கறத நீங்கள் கொடுத்துருங்க. உனக்கு இன்னும் இதோட பெரிய ஏரோப்ளேன் கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நல்லா கொடுப்பார். ஓகே சொல்லுங்களே, என் கதையை இது என்னுடைய எண்ணங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நான் நடுவராக இருந்தால் இதை தான் பண்ணியிருப்பேன். ஒருவேளை அந்த நாட்டு சொந்தக்காரனாக இருந்திருந்தால் இதை தான் நான் செய்திருப்பேன்.
ஓகே செல்வங்களே, கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள்.